friends, நான் உங்க திவ்யா சரவணன். வெல்கம் டு திவ்யா சமையல். சமையல்ங்கிறது நம்ம அன்பை வெளிப்படுத்துற ஒரு இடம். திவ்யா சமையல்ல இன்னைக்கு என்ன சமையல்னா குழந்தைகளுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வெஜ் பின்வீல் டிக்கி ரோல். என்னங்க பேர் ரொம்ப பெருசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? அதோட செய்முறை ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல கோதுமை மாவு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்க ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஜ் டிக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வெஜ் டிக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெஜ் டிக்கி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, பொட்டேட்டோ, கேரட், கேபேஜ், பர்பிள் கலர் கேபேஜ், கேப்சிகம், ஆனியன், மல்லி இலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஒயிட் பெப்பர், சாட் மசாலா. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 200 கிராம், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையுங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணி மாதிரி மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைங்க. அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு மறுபடியும் நல்லா பிசைங்க. இந்த மாதிரி பிசையும் போது மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி ஊற விடுங்க. வெஜ் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. துருவின கேரட், பொடிசா நறுக்கின கேபேஜ், பொடிசா நறுக்கிய பர்பிள் கலர் கேபேஜ், பொடிசா நறுக்கின ஆனியன், பொடிசா நறுக்கிய கேப்சிகம், எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. எல்லா மசாலாவையும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் எந்த மாவும் இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தா மாவு நல்லாவே சாஃப்டாக ஊறிருக்கு. இதே மாதிரி சப்பாத்தி மாவுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். சாஃப்டாகவே உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சதும் ஒரு பெரிய பால் சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நல்லா சாஃப்டாக மறுபடியும் ஷேப் பண்ணிக்கோங்க. எது மேலே சப்பாத்தி தேய்க்க போகிறீங்களோ அது மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் தேய்க்க உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ மாவை கொஞ்சம் அந்த மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி நம்ம உருட்டுற கட்டையில் வச்சு நல்லா உருட்டி கொடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எந்த பக்கமும் திக்காக இல்லாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம மிக்ஸ் பண்ண வெஜ் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
அதை ஒரு ஓரத்திலிருந்து நல்லா ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இப்படி உருட்டும் போது ஈவனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணதும் இந்த மாதிரி திக்னஸில் ஒவ்வொன்றையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே தெரியுது. உங்கள் உள்ளங்கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். எல்லா மாவையும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரெடி பண்ண மாவை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபுட்டையும் நம்ம கம்மியாக சாப்பிடும்போது நமக்கு எந்த தொந்தரவும் வராது. 2 சைடும் ஈவனாக இருக்க மாதிரி வேக விடுங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமே கலர்ஃபுல்லாக ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெஜ் பின்வீல் டிக்கி ரோல் ரெடி. பாருங்கள், பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வெஜ் டிக்கியை சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபியை நம்ம ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிடணும்லாம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை உங்களால் செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்கிற ரெசிபியை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.